வந்துட்டு டின்னில் பதப்படுத்தப்பட்ட வெள்ளை கொண்டக்கடலை. இதை வச்சுதான் நான் குழம்பு தயாரிக்க போறேன். குழம்பு வந்துட்டு கொஞ்சம் திக்கா வரதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி வந்துட்டு குழம்புக்கு போட்டுக்கோங்க. பண்ணீங்கன்னா குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்கா வரும், திக் கன்சிஸ்டன்சியா வரும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது டின்ல இருக்கிற கொண்டக்கடலை ஆல்ரெடி குக் ஆயிருக்கும். திரும்ப நம்ம வேக வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம குக்கிங்க்கு போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வருது. இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது காஷ்மீரி மிளகாய் தூள், நல்லா கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு வரமிளகாய் தூள். நான் ஏற்கனவே காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால இது கம்மியா சேர்த்துக்கிறேன். இது 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாம் வதக்கணும் நல்லா. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டின்னில் இருக்கிற கொண்டக்கடலையே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். யூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க யூஸ் பண்றதுன்னா நைட்டே வந்து இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு குக்கர்ல ஒரு 5-6 விசில் விடுங்க, வெந்து போயிடும் நல்லா. அப்புறமா இந்த மாதிரி இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க குழம்பு இப்படியே பண்ணலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு எவ்வளோக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச வாட்டி லாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கசூரி மேத்தின்னு ஒன்று இருக்கும், அதை சேர்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைட்ல சன்னா மசாலா ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நான் அரைச்ச கொண்டக்கடலை விழுது வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்கா வரும். இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சப்பாத்திக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் போல ஆயிருக்குது. இங்க பாருங்க, சைடுல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்குது. மசாலா பச்சை வாசமும் போயிடுச்சு. இது வந்துட்டு கசூரி மேத்தி. இது வந்துட்டு காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை. இது வந்துட்டு இந்த குழம்புல வந்துட்டு இப்படி கையில உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் தேய்ச்சி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்ல மனம் வரும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சன்னா மசாலா கிரேவி